சந்தோஷ் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாட்டர்டே முடிஞ்சது, டபுள் ஹெட்டர். இதில் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. 2 மேட்ச்லேயும் டாஸ் ஜெயித்தவங்க மேட்ச் ஜெயிக்கலை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க தான் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் மாற ஆரம்பிச்சது. நான் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ட்ரெண்ட் ஆஃப் பேட்டிங் செகண்ட் வில் சேஞ்ச் அப்படின்றது. அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் நடக்குது சேர்த்து 28 மேட்ச் 28 மேட்ச்லேயும் டாஸ் ஜெயித்தவங்க சேசிங் தான் எடுக்கிறாங்க. இட்ஸ் லாட் டு டூ வித் த மைண்ட் செட். டியூ ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் இப்போ டியூவை தாண்டி இது இட் பிகம்ஸ் அ மைண்ட் செட் ஆஃப் சேசிங், நோயிங் த கேம் அண்ட் ஈஸிலி சேஸபிள். ஹோல்ட் ஆன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேட்ச் 26 பற்றி பார்த்துடலாம். எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ ரொம்ப பரிதாகரமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்ஐ டீம் இந்த வே தட் தேர் லூசிங். 6 மேட்ச்சில் 6 லாஸ். ரோஹித் சர்மா ரியலி வுட் வாண்டட் டு கம்ப்ளீட் திஸ் கேம். ஒரு எம்ஐ ஃபேன்ஸுக்கு வந்து தேர் லிட்ரலி திங்கிங் அபவுட் அ மிராக்கிள் ஃப்ரம் ஹியர், விச் இஸ் கைட் டஃப். அடுத்த 8 மேட்ச்சில் 8 மேட்சுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு, விச் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அன்ரியல். ஈவன் இஃப் தட் இஸ் அ கேஸ், 16 பாயிண்ட் இப்போ இருக்கிற இந்த 10 டீம் வச்சுக்கிட்டு பிளே ஆஃப்ஸ் உள்ள நோ சான்ஸ். It's a very strong feel that MI is out of the race now and the race is between other 9 teams. ஸோ நேற்று மேட்ச் வந்து ராகுலோட இட்ஸ் 100th மேட்ச் அண்ட் அதனாலே ஒரு 100 போட்டார் போல் இருக்குது. ஸோ ராகுல் does play MI really well and he showed why he is one of the best opener. ஒரு 100 of 60 balls yesterday. ஸோ ஆனால் இங்கே திரும்பவும் வந்து எம்ஐ ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் bowling பும்ரா at the லோவர் எண்ட் ஒரு மிட் ஃபேஸோ இல்லை பேக் எண்டுக்காக வச்சுருக்காங்க. இட் டிட் ஒர்க். ஐ மீன் அதுதான் வந்து அவங்களோட த்ரூ அவுட்டாக இருந்தது அவங்களோட ஐபிஎல்லோட ஸ்ட்ராட்டஜி. இட் டிட் ஒர்க் வென் தே ஹேட் அ ட்ரெண்ட் போல்ட். ஒரு ட்ரெண்ட் போல்ட்டோ ஒரு மலிங்காவோ இருக்கும்போது அது நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது, ஏன்னா பவர் பிளேயில் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போது அவங்கக்கிட்ட இருக்கிற bowling attack, I really feel very bad that they do not have 5 bowlers who can really bowl அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். They do not have someone who can take wicket at the top. Power playலையோ சரி, they do not have the best of the spinners that they should have. ஸோ எந்த ஒரு bowling அட்டாக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் பும்ரா. நான் போனாமல் இதிலே சொன்னது தான், இட்ஸ் ஜஸ்ட் அஸ் என்ஜின் மட்டும்தான் போயிட்டுருக்கு, ட்ரெயினுக்கு பின்னாடி இருக்கிற பாடியே இல்லை, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்ஜின் இஸ் டூயிங் இஸ் ஒர்க், பட் தென் இட்ஸ் வெரி கிளியர். ஸோ அதாவது பொம்மையை விளையாடுற எல்லா டீமுமே தே ஆர் ஜஸ்ட் பிளேயிங் ஃபார் த 16 ஓவர். 4 ஓவர்ஸ் எனக்கு 20 ரன் வந்தாலும் பரவாயில்ல, 25 ரன் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஆடிடுறாங்க. ஸோ தட் இஸ் வேர் தட் தே ஆர் ரியலி லேகிங். மும்பை இந்தியன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம், தே லாஸ்ட் நாட் ஆன் த கிரவுண்ட் பட் ஆன் தி ஆக்ஷன் டேபிள். ஓவர் கான்ஃபிடண்டான அந்த ஆக்ஷன் டேபிளில் தான் அவங்க லூஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம். ஸோ LSG has scored 199, leaving Mumbai to chase 200 and they fault by 18 runs. Mumbai in chase 181 for 9. Again, none other than Sky had scored some runs. Brevis again, குட்டி பேபி ஏபிடி நல்லா விளையாடுறாரு, பயங்கரமான டச்சில் இருக்கார். எஸ், he needs to carry on as well. அண்ட் அதே சேமில் திலக் வர்மா இஸ் கைண்ட் ஆஃப் லூசிங் இஸ் ஷேப் அப்படின்னு சொல்லணும். he had a blistering start. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட் இஸ் ஆல் லைக் ரன்னர் பால் ஸ்கோர்ஸாக வருது and not more than 30 or 20. That is something that he really needs to work out as well. And other fact that if you see the entire IPL, வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே என்டையர் ஐபிஎல்லே வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் திஸ் டைம் இட் இஸ் வெரி ரொம்ப ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் பெர்ஃபார்மன்ஸ் பை ரசில் அண்ட் ஹோல்டர், அங்கங்கே ரெஸ்ட் ஆல் வெஸ்ட் இண்டியன்ஸ் had flopped actually அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். Here again Pollard is not living up to his potential. மனிஷ் பாண்டே நேற்று மேட்ச்சில் விளையாடிருக்காங்க LSG. he scored a 38 of 29 runs. Good to see that he is given that confidence and asked him to come back to the innings, which I thought will never happen, but that's something. So Bumrah again, நான் சொன்ன மாதிரி 4th சேஞ்சாக உள்ளே வந்திருக்கார். not a new ball bowler, he came in as a 4th change. That is something that really needs to work because நான் சொன்ன மாதிரி they don't have any other person who can see. நீங்கள் ஒன்று மறந்துட்டாங்க எம்ஐ அப்படின்னே சொல்லணும். ராகுல்
2 மேட்ச், அதாவது ஐபிஎல்ல விளாட்ன இந்த வருஷம் விளாட்ன 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பாலில் அவுட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து டெஃபினட்டாக ஹீ இஸ் நாட் அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ட், பட் ஹீ வில் டெஃபினெட்லி ஹேவ் தட் இன் மைண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஆடுறது கண்டிப்பாக ஒரு மைண்டில் இருந்திருக்கும். ஒரு போல்ட்டோட சூப்பர் பால் அண்ட் தென் ஒரு ஷமியோட பால். ஸோ இது ரெண்டுமே இருந்ததில் நினச்சி பாருங்க நீங்களே, எம்ஐ கூட ஆடும்போது ஒரு பும்ரா விளையாடிந்தாரோ, ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்விங்கர் பும்ராவோட ஃபர்ஸ்ட் பால் இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ரதர் தானே திலக் வர்மா ஜஸ்ட் வார்மிங் அப் his ரன் அப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் வேர் தே லாஸ்ட் இஸ் வாட் ஐ பிலீவ். தைமால் மில்ஸ் அகெயின் 54 ரன் 3 ஓவரில் போட்டு வெளுத்தெடுத்துட்டாரு. அண்ட் தென் ஃபேபியன் ஆலன் அகெயின் 46 in 4 overs. So nothing is working out for MI is what we'll have to say. LSG getting stronger and stronger. LSG a newcomer-ஆ இருந்துக்கிட்டு, ஒரு நியூ டீமாக இருந்துக்கிட்டு, they are leading the way in the points table as well. Good to see how well it is going. MI வந்து ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க எப்படியாவது தோக்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் வரும். கிட்டத்தட்ட நிறைய அதர் ஐபிஎல் டீம் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது இப்போ எம்ஐ தோக்கும்போது. பட் டெஃபினெட்லி நாட் ஃபார் கிரிக்கெட் லவர்ஸ். வி ஆல் வாண்ட் தட் ஈக்குவல் காம்படிஷன் ஹையராக போக எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கலாம். So that's about the first match of Saturday. Second match, it is RCB versus DC. Yes, my face is brightening up because RCB had another good win. RCB again நான் நேற்று சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 டீமுமே நேற்று ஜெயிச்சிருக்காங்க. RCB was put down to bat and then they were at 40 for 3 in 6.2 overs. கோலி என்னவோ தெரில, புதுசாக அந்த ரன் அவுட் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாரு போல் இருக்குது. கண்டினியூஸாக 2 மேட்ச் கண்டினியூஸாக இல்லை, அட்லீஸ்ட் 2 matches in 6 games. 2 run outs in 6 games in this IPL. So that is something that Kohli has to look out for. அந்த துரு அவசரம் somewhere he is missing out. And Maxiயோட அந்த குல்தீப்போட ஓவர், smashing 23 runs in that one over that actually turned the game அப்படின்னே சொல்லலாம். that gave the confidence for the entire RCB unit அப்படின்னே சொல்லணும். பிரபு தேசாய் ஒரு நல்ல கேம் இருந்தது. லாஸ்ட் மேட்ச்சே அவர் காமிச்சார் அகேன்ஸ்ட் CSK. பட் ஹீ ரியலி நீட்ஸ் டு ஹோல்ட் த டெம்பரமெண்ட். அது ஹோல்ட் பண்ணால் அவர் இன்னும் நல்லாவே விளையாடலாம். ஆஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் RCB ஃபேன் பட் ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன், ஐ வுட் ரியலி வாண்டட் டு see him going good. And the other guy, man, these two ரொம்ப அழகாக ஜெல்லாக இருக்காங்க 2 பேர் அப்படின்னு சொல்லணும். ஷபாஸ் அஹ்மத் அண்ட் DK. அண்ட் ஷபாஸ் வந்து சூப்பராக விளையாடிட்டுருக்காரு. நல்ல நாக் ஆல்ரெடி. எவ்வளோக்கு எவ்வளோ டிகேவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக வெளியே தெரியுதோ, ஷபாஸுமே ஈக்குவலாக எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஷபாஸ். அண்ட் DK அந்த சாண்டிங்கே போதுங்க. the entire crowd calling out DK. Wow, very proud of it. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீஸ் அகெயின் ஃப்ரம் our own city அப்படின்னு இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. the way that he is playing, the way that he even let out on commit ப்ரெசன்டேஷன், போஸ்ட் ப்ரெசன்டேஷன். இது வந்து எனக்கு எப்படியாவது நான் வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து அந்த க்ளோரிஃபைங் மூமெண்ட் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அந்த என்டையர் க்ரௌட் வந்து ஒரு டிகேன்னு கத்தும்போது, விராட் கோலியாக இருக்கட்டும், MS தோனியாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஸ்டேஜ், அவங்க ஏரியா, அவங்க ரேஞ்சே வேறு. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு வாங்கடே ஸ்டேடியம், வாங்கடே கிரவுண்டில் டிகே அப்படின்னு கற்றும்போது ஆசம், சூப்பர்பான ஃபீல், கூஸ்பம்ஸாக இருந்தது டெஃபினட்டாக. ஸோ தாக்கூர், அக்சர் டிட் ரியலி வெல் இன் தேர் bowling ஃபார் DC. பட் தென் அதுக்கப்புறம் நோபடி ஆக்சுவலி கிளிக். முஸ்தஃபிர் வாஸ் bowling வெல் அப்பார்ட் ஃப்ரம் தட் 1 over 28 runs. 6 பாலுமே பிறந்துட்டார் மிஸ்டர் DK. வேறு லெவலில் ஆடுறாரு. எல்லா சைடுமே அடிக்க முடியும் அப்படின்றதும் அவர் கன்சிஸ்டண்ட்டாக காமிச்சிட்ருக்காரு. DC on the other hand chasing 190. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 150 வருமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் வந்து 190 சேஸ் பண்ணும்போதே அவங்க பாதி தோற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படி சத்தியமாக அந்த ஓப்பனிங் காம்போ அப்படி கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு டைனமைட் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஷார்ட் குட்டி பாம்பு மாதிரி தான் 2 பிளேயர் தான், பிருத்வி அண்ட் வார்னர். வேறு லெவலில் ஆடினாங்க. the way that they start, bowlers felt like nothing is going to work for them அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வார்னர் again making it big, 66 of 38.
இட்ஸ் his செகண்ட் கன்சிஸ்டன்ட் 50 ஐ கெஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக இறங்கி ஆர்சிபிக்காக ஆடின மிச்சல் மார்ஷ். ஸோ மிச்சல் மார்ஷ் ஒரு 14 of 24. தட் வாஸ் ரியலி எ ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லணும். 4 ஓவரில் 14 ரன்னு. அண்ட் ஐ ஃபெல்ட் மேக்ஸி வாஸ் ஸ்மார்ட் இனஃப் டு பிரிங் இன் ஹிஸ் ஃபிஃப்த் பவுலர், அதாவது காம்பினேஷன் ஆஃப் மேக்ஸி அண்ட் ஷபாஸ் டியூரிங் தட் ஸ்ட்ரகிளிங் டைம். அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பண்ட் அகெயின் 34 of 17 பண்ட்டோட அந்த விக்கெட் கேட்ச் வந்து ஒரு பிளைண்டரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. பட் இட்ஸ் a வெரி குட் கேட்ச், வெரி ஜட்ஜ்ட் ஜம்ப் ஃப்ரம் விராட் கோலி. அண்ட் தென் that was a turning point. But again something that we are missing out here is punt. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாண்டாங்க. ஐ மீன் யூ கேன் ஹிட் த பால், பட் யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் ஹிட் த பால். வந்தால் கண்ணு மூடி அடிக்கிற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் எவ்ரி டைம். So he is someone he is really need to think about it. I mean if he can really choose and play punt, if punt played the longer innings yesterday, definitely DC win பண்ணியிருப்பாங்க. பட் punt really need to work on that. Siraj was back to form. Good to see Siraj bowling that into the wicket. நிறைய கட்டர். நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விக்கெட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக கட்டர் பால்ஸ் தான் வந்துடுது. சிராஜாக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், 2 பேரும் சூப்பராக போட்டிருந்தாங்க. 2 பேரும் நிறையவே வந்து அந்த கட்டர்ஸ் இன்டு த விக்கெட் போட்டாங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் didn't get his wicket. he was not at his best. டெஃபினட்டாக வந்து இல்லை, ஒரு ப்ரீமெண்ட்டுக்கு அப்புறம் தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து விளாட்ற மேட்ச் இஸ் ஸ்டில் நாட் அட் இஸ் பெஸ்ட். பட் தென் ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து அதர் பவுலர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனுக்கு தருவார். நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். பட் 1 or 2 லூஸ் பால்ஸ் இன் அன் ஓவர் விச் யூ டெஃபினெட்லி டோன்ட் சீ இன் ஹர்ஷல் பட்டேல். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜடேஜா ஹர்ஷல் பட்டேல் ஓவர், அதை தாண்டி எந்த ஓவர்லையோ இல்லை எந்த பவுலிங்லையோ எந்த மேட்ச்லையுமே ஹர்ஷல் அந்த மாதிரி போட்டதில்லை, அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில். அண்ட் தென் அசரங்கா அகெயின் இன் பிட்வீன் நல்லா இருந்தது. அண்ட் அடிக்க ஆரம்பித்தாலும் நல்லா ரன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எண்ட் ஆஃப் தி டே ஆர்சிபி ஹேட் அ டீசன்ட் மேட்ச், வெரி குட் மேட்ச் ஃபார் தெம். தே ஆர் அகெயின் டாப் இன் தி பாயிண்ட்ஸ் டேபிள். 3rd பொசிஷனில் இருக்கார் 6 மேட்ச்சில் 8 பாயிண்டோட. அண்ட் தென் டுடேஸ் மேட்ச், the first match which is going on, which is versus PBKS and SRH. என்னோட பாட்டம் 2 டீம்ஸாக இருந்தது பிஃபோர் வி ஸ்டார்ட் திஸ் என்டையர் டோர்னமெண்ட். பட் தென் தே போத் ஆர் ஜெல்லிங் டுகெதர். நல்ல டீம் வந்து 2 டீமும் நல்லா ஈக்குவலாக விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் PBKS again, Mayank is not playing for this match. He had a toe injury and he is not playing in this match. Mayank பதிலா ஷிகர் தவன் கேப்டன் பண்ணுறாரு against his own SRH. So that was a tricky one. But then PBKS ஓட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம் லிவிங்ஸ்டன் தவிர யாருமே அந்த டீமில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அட்லீஸ்ட் அந்த 6 மேட்ச் ஏதோ ஜெயிச்சுட்டு வந்தாங்களும் லைம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் ஆறாது. இன்றைக்கி மேட்சுமே பார்த்தீங்கன்னா 60 ரன் 33 பால் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த அதர் பேட்ஸ்மேன்ஸ் கம்பைண்டாக சேர்த்து 84 தான் அடிச்சிருக்காங்க 87 பாலுக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர்ஸ்லேயே அவங்க தான் இருக்கிறதுலேயே டாப் டீமாக இருக்காங்க. 60 ரன் per over, 6 ஓவருக்கு எல்லா மேட்ச்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் 5 ஓவரில் வெறும் 29 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் வேர் தே ஆர் ஆக்சுவலி கோயிங் இன்டு அன் இஷ்யூ. பிகாஸ் ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி அடிக்க பார்க்குறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா 10-15 ஓவரில் விக்கெட் ஃபுல்லாக போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அண்ட் ஒடியன் ஸ்மித் அவரை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணுன்னே தெரியலங்க. எப்படி ரிஷப் பண்ட் சொன்னோன்னா அதே மாதிரி தான் இருக்கார். ரிஷப் பண்ட் அட்லீஸ்ட் அவருக்கு கிளிக் ஆகுது. பட் ஒடியன் ஸ்மித் ஜஸ்ட்டு கண்ணை மூடி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார், பேட்டை விட்டுக்கிட்டே இருக்கார். பேட்டை பவராக வீசுகிறாரு அப்படின்றது தான் தெரியுது. அதாவது பேட் ஸ்பீடுக்கு நம்ம ரன்ஸ் கொடுத்தோன்னா ஒடியன் ஸ்மித்துக்கு தான் எல்லா மார்க்கும் எல்லா ரன்னுமே போகும். அந்த மாதிரி தான் அவரோட போலிங் இருக்குது, அவரோட பேட்டிங் இருக்குது. உம்ரான் மலிக், வாட் அ ஓவருங்க. அந்த ஃபைனல் ஓவர் வந்து அட் பேஸ், ரா பேஸில் அந்த ஹீட், பயங்கரமான ஒரு ஹீட் இன்றைக்கி. அந்த ஹீட்டில் ரா பேஸில் லாஸ்ட் ஓவர் இட்ஸ் அ மேடன் with 4 wickets. Hats off, and he got a team hat-trick as well in the last 3 balls. 28 runs with 4 wickets. Umran Malik, good to see Sunrisers kept persisting with him. அவரை வந்து கண்டினியூவாக போட விட்டுட்டு வெரி 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 குட் டு சி. அகெயின் புவி அண்ட் நட்டு, புவி பேக் டு ஹிஸ் பெஸ்ட். சூப்பர்பான டெத் bowling, சூப்பர்பான ஓப்பனிங், பவர் பிளே bowling.
22 of 3 விக்கெட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புவி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் அகெயின் நட்டுவோட குட் ஃபைட் பிட்வீன் நட்டு அண்ட் ஷாருக் கான் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எஸ், ஒரு 6 அடித்தாலும் நிறைய வந்து டாட் பால் எடுக்க முடிஞ்சது நட்டுனாலையும். நட்டு இஸ் அகெயின் இஸ் கெட்டிங் இஸ் டு ஹிஸ் பெஸ்ட். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஆஸ் அ டீமாக வந்துமே பயங்கரமாக ஜெல் ஆகிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் ஏரியா ஐ கெப்ட் சேயிங் தட் தே வேர் லேக்கிங் இஸ் தேர் பேட்டிங். பட் பேட்டிங் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் திரிபாதி ஹூ இஸ் ஆக்சுவலி மேக்கிங் ஹியூஜ் contribution to SRH. Even now, before I started this video, Williamson had just got out, so it is completely with Tripathi and Abhishek to take this into the next level. So Tripathi again is the only uncapped Indian player who scored 1,000 runs in IPL. So வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார். திரிபாதி ஹேஸ் டன் ரியலி வெல் இன் ரைசிங் பூனே ஜெயின்ஸ். அதுக்கப்புறம் கேகேஆருக்கு விளையாடினார், 2 வருஷமும் சூப்பராக விளையாடினார். இப்போ வந்து இவங்களுக்குமே வந்து ஃபேபுலஸாக விளையாடிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் கேகேஆரோட சிங்கிள் ஹேண்டடாக போல கட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிபிகேஎஸுக்கு வெஸ்ட் இண்டீஸ்னாலே ஏதோ ஒரு அலர்ஜி போல் இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ அவங்க டீமில் விளையாடுற எல்லா வெஸ்ட் இண்டீஸும் அவங்கள வந்து கால்வாரி தான் விட்டுருக்காங்க. லெட் இட் பி ஷெல்டன் கோட்டல், லெட் இட் பி பூரான், நவ் லெட் இட் பி ஓடியன் ஸ்மித். we'll have to wait and watch if Smith can do wonders with the ball. So that's about current match. டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஈஸி சேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் வில்லியம்சன் போனதுனால எப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ச் ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அடுத்த மேட்ச் தட் இஸ் பிட்வீன் ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே, நியூ கமர் வெர்சஸ் தி லெஜெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் வந்து இஃப் சிஎஸ்கே வின்ஸ், ஐம் ரைட்டிங் இட் அண்ட் கிவிங், இஃப் சிஎஸ்கே வின்ஸ் திஸ் மேட்ச், இட்ஸ் gonna be a fabulous tournament for CSK, something to be remembered like in 2010. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா CSK has that habit of winning. ஒரு வாட்டி வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேபிட் ஆஃப் வின்னிங்ன்றது வந்து அவங்க என்டையர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை இந்த என்டையர் டீமுக்கோ வந்து ஒரு பழக்கம் தான் அது. ஸோ நம்ம அது பார்த்துருக்கோம் 2020 ரொம்ப பின்னாடி போனால் 2021 பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ it's going to be a crazy today, and it's going to be Jaddu versus Hardik Pandya, the two most powerful or the best all-rounders of Indian team அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் மோதிக்க போகிறாங்க as a captain. எப்படி இருக்க போகுதுன்றது we'll have to wait and see. Jaddu have not left his mark in this IPL yet, but on the other side Hardik Pandya with the bat, with the ball and on the field and as a captain as well பயங்கரமாக வந்து மார்க்கை பதிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லணும். பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி போல கட்டிக்கிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அவர் வந்திருக்கிறது எம்ஐலேருந்து. ஸோ தட் இஸ் இட் செல்ஃப் அ லெஜெண்டரி டீம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் தேர் விக்ட்ரி ஃப்ரம் ஆர்சிபி. ஒரு சூப்பர்பான கேம் அதுவுமே, பிகாஸ் they almost were done and dusted in the 10th over. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 186 ரன் 10 ஓவருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து வின் அப்படின் போது வேறு லெவல் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. நான் as I said, CSK is known for their comeback. We can call them as comeback super kings or anything for that matter, ஏன்னா because once they make it winning, once they start winning it, then they know that how to make that as an habit. So winning or losing, it is வந்து ஒரு ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஜென்ரலாக வந்து ஆர்சிபி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போது they will think about losing it only because அவங்களுக்கு வந்து அது லூசிங் ஒரு ஹேபிட்டாக இருந்திருக்கு த்ரூ அவுட் திஸ். மேபி நவ் that the core is changed, the team is getting changed. When we start winning tough games, that's when you start getting too much of confidence, the confidence that every batsman or every player needs to do. So அந்த மாதிரி CSK does know how to win games. GT on the other side had smashed RR. அவங்க முன்னாடி மேட்சை வந்து அவங்க கேப்டன் அதாவது ஹர்திக் பாண்டியா சிங்கிள் ஹேண்டடாக வந்து பேட்டிங்கும் bowling ஃபீல்டிங் அவரே பொப்பாய் மாதிரி தனித்தனியாக எல்லா இதுவுமே அவரே போய் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ both the teams are on the back of their victory in their previous match. குர்பாஸ் ரஹமுல்லா கண்டிப்பாக வரணும். I still don't know why they are persisting with Wade. Still there isn't any performance from Wade, but they're still backing Wade. Something that we need to wait and see if they continue to do that or they will get this guy Gurbas Rahmanullah. And Vijay Shankar again
இன்றைக்கி மேட்ச் அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட் கேன் பி எய்தர் சைட் பிகாஸ் Dhoni and his team is very smart enough to know how to choke a person. If somebody is out of confidence, அவர் எப்படி choke பண்ணுறதுன்றது நல்லாவே தெரியும். சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு விஜய் சங்கர் உள்ளே வந்துட்டார்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்பின்னர்ஸை கூப்பிட்டு வந்து அவர் கண்டிப்பாக லிட்ரலாக choke பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டாட் பால் ப்ரெஷரை கொடுக்க வச்சு மற்றவங்களையும் விக்கெட் எடுக்க வைப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன் இன் ஆர்சிபி கேம் as well. If you actually clearly watched out, apart from DK innings, rest all got into that choking mode. On the other side, Gill and Pandya, நான் முன்னாடி சொன்ன ஜிடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் இருக்குது. அவங்க போலிங் அட்டாக் வேறு லெவலில் என்டையர் ஐபிஎல்ல தி பெஸ்ட் போலிங் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். பட் பேட்டிங் இஸ் ஆல்சோ கம்மிங் இன் டு தட் குரூப் வித் கில் அண்ட் பாண்டியா ஸ்கோரிங் ரன்ஸ் ஆல்மோஸ்ட் டாப் 5 to top 6 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஹையஸ்ட் ரன்ஸ் ஃபார் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்றதுல டாப் ரன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்றதுல 2 பேருமே இருக்காங்க. அண்ட் ஆன் தி அதர் சைட் தேர் ஈக்குவலி சப்போர்ட்டட் பை someone like Miller, someone like Tuatia அங்கங்கே அண்ட் மனோகர் அபினவ் மனோகர் as well. இது சப்போர்ட் இருக்கனால இவங்களும் நல்லா போய்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே சாகர் இஸ் அன்அவைலபிள், தீபக் சாகர். இட் இஸ் ரியலி a worrying thing, not just for CSK. I'm worried for Indian team as well because next 3-4 months அவரால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. He will be definitely missed for the T20 World Cup because he has that ability to take the wickets in the power play. He can score runs as well if there is anything needed. So that's going to be a very tough journey for him. We all wish that he recovers soon and he starts coming back to Indian team. CSK will they go for another player அப்படின்றது வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண தான் செய்யணும். Because I don't think CSK normally drops any player at this time. Also he is not available for this tournament. ஒரு 14.5 கோடி கொடுத்துருக்காங்க தீபக் சாருக்கு. அவங்க வேறு ஒருத்தவங்களை வாங்குவாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில். இஃப் அட் ஆல் தே வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. மேபி சிஎஸ்கே ஒரு திடீர்னு ஒரு இஷாந்த் சர்மா, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த 30s மிட் 30s இருக்கவங்களாம் ரொம்ப பிடிக்கும். மேபி தே வில் கோ ஃபார் இஷாந்த் சர்மாவை இல்லையான்றது வெயிட் அண்ட் சி. But I don't think so that will happen. They will wait for Deepak to come to the next season is what I strongly feel. On the other side, Teekshana, அதாவது சிஎஸ்கேவோட bowling attack தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஆனால் தீக்ஷனா on the other side is slowly finding his form. நான் போன மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன், சிஎஸ்கே தீக்ஷனா இஸ் எனக்கு என்னமோ நிறைய அஸ்வினோட ரெசம்பிளன்ஸ் தெரியுது. ரைட் ஃப்ரம் இஸ் டேக்கிங் விக்கெட்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் எல்லா விஷயத்துலையுமே லைட்டாக ஒரு அஸ்வின் எட்டி பார்க்குற மாதிரி தெரிகிறாரு. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அஸ்வின் இஃப் யூ கோ பேக் அண்ட் லுக் அட் 2010 அந்த மாதிரி ஒரு அஸ்வினை எனக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியுது. அண்ட் பேட்டிங் உத்தப்பா தூபே தவிர வேறு யாருமே இன்னும் கிளிக் ஆகலை. இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எஸ், கேம் ஹஸ் வான் பை போத் தி பேட்ஸ்மென்ஸ். அவங்க சோலாக அவங்க விளையாடி வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் Raidu, Moin, Ruturaj should start finding their form. That's very important. CSK has to make it 2010. On the other hand, they are facing the best bowling attack, Ferguson, Shami and Rashid. So it's going to be a crazy match today. Ennoda prediction definitely going to be tough prediction, but I somewhat feel CSK can come out winning this game, and I strongly feel CSK might go all out with spinners in this match. ஸ்பின்னை வச்சு சோக் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது ஜிடியை. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எதர் ஆஃப் த டீம் ஐம் நாட் கோயிங் எனிமோர் லைக் டாஸ் வின் மேட்ச் வின் அப்படின்ற ஒரு இது இனிமே இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். தோ டிஒய் பட்டேல் இஸ் அ வெரி குட், Pune, they are playing in Pune. Pune is a very good ground for batting first as well. So we'll wait and watch. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. As I keep saying, the best prediction, the best comments will get a player edition kit. So we'll wait and watch what's happening the entire tournament. So until then, catching you in the next video. Thank you guys. Bye bye. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க. Thank you. Bye bye.